சந்தோஷமாக இருக்குது, பயமாக இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டில் நான் பேசுகிறேன். பட் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ஹாய் ஹாய். அங்கே உட்காந்துருக்கும்போது நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் எப்படிலாம் சொல்லலாம், என்ன காமெடியாக சொல்லலாம்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து நின்ன அப்புறம் எதுவுமே மண்டல இல்லை. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்யூ அனந்திதா. அனந்திதா வந்துட்டு இந்த படத்துக்கு சிபி. எல்லாருக்கும் அனந்திதா சிபியாக தான் தெரியும். ஆனால் எனக்கு அவங்க பிஎஃப்எஃப், பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். ஸ்கூல்லேருந்து தெரியும். என்னோடய எல்லா கனவுங்களும் எப்பவுமே ஒரு ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணாமல் கேட்பாங்க. நான் சொல்கிற எல்லா ஐடியாவுக்கும், நான் சொல்கிற எல்லா சின்ன சின்ன ஆசையும், ஒரு சின்ன சின்ன ஆம்பிஷன்ஸ் எதுவுமே டிஸ்மிஸ் பண்ணாமல் நீ கண்டிப்பாக பண்ணுவேன், நீ கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லி இந்த படத்துக்கு சான்ஸ் தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அனந்தா. ஸோ ஃபர்ஸ்ட் அனந்தக்காக்கு தேங்க்யூ. குஷ்பு ஆண்டி, ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் ஐயோ ப்ரோ உங்களுக்கு கொஞ்சம் வேணும் ப்ரோ, நான் உங்களுக்கு ஒன்று வச்சுருக்கேன். குஷ்பு ஆண்டி வந்துட்டு எனக்கு அகெயின் வெரி பிக் பில்லோ. ஒரு படம் பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு 1 இயர்லேயே வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் யாருமே ஓகே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஓகே சொன்னாலும் அவங்களே ஒரு கதை ஒரு சூஸ் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி வேணால் பண்ணலாம். பட் நான் அவங்கக்கிட்ட ஒரு கதை கொடுத்து கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லி ஒரு ஹெசிடேஷன் கூட இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் இன்வால்வ் ஆகாமல் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. இன்ஃபினிட் ஹாப்பினஸ் தந்ததுக்கு ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். நான் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ. செகண்ட், அஸ்வின் ப்ரோ. இந்த படத்தோட டிரெக்டர் மட்டும் கிடையாது, என்னோடய பிரதர் மாதிரி. அவர்கிட்ட இருக்கிற ஐடியாவுக்கு யார்கிட்ட வேணாலும் போய் ஐயோ நான் ஏன் அழுகுறேன் இந்த மாதிரி, சாரி. அஸ்வின் ப்ரோ வந்துட்டு இந்த படம் அவர் வச்சுருக்கிற ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப பிரமாண்டமாக, ரொம்ப பிரமாண்டமாக, ரொம்ப பெருசாக, ஒரு அட்லி லெவல் ஃபிலிம்ஸ் தான் எல்லாமே. அவர் வச்சுருக்கிற நீங்கள் ஒரு 10 டிராஃப்ட்ஸ் கேட்டிங்கன்னா ஒரு கதையும் வேறு மாதிரி இருக்கும். ஒன் லைன்லாம் வந்துட்டு ஒருத்தன் பறக்கிறான், ஒருத்தன் பாதியாக பிரியிறான், ஒரு கார் வந்து பைக்காக மாறிடும், ஒரு ஆள் வந்து பஸ்ஸாக மாறிடும், அந்த மாதிரி தான் ஏதாவது கதை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு கண்டிப்பாக எந்த ஆக்டர்கிட்ட வேணாலும் போய் நரேட் பண்ணலாம். பட் அஸ்வின் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்கிட்ட வந்து சொன்னதுக்கு. தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ ஸோ மச். ஸோ இது ஒரு ஷேர்ட் ட்ரீம் தான், இட்ஸ் நாட் அ சோலோ ட்ரீம். எல்லாரோட ஒரு ஷேர்ட் ட்ரீம். நான் அந்த படத்தில் சில ஷார்ட்ஸில் அழகாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து சாந்தகுமார்னால தான். சாந்தா சார், சாந்தா ப்ரோ, லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சாந்தா ப்ரோ அண்ட் இஸ் டீம் பெஸ்ட் கேமரா டீம் நான் பார்த்ததுலே. அவ்வளோ எஃபிஷியன்ட், அவ்வளோ ஒரு ஃபேமிலி மாதிரி. வா கௌதம் ப்ரோ, கலை சார், மௌரி ப்ரோ, ஜீவானா, எல்லாரும் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் டீம். அண்ட் டிரெக்ஷன் டீமில் ஆகாஷ் ப்ரோ, விவேக் ப்ரோ, ஜனனி, எம்ஜிஆர் ப்ரோ, ஸ்ரீனி, அண்ட் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக் டீம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு கண்டிப்பாக நிறைய பேர் குரூப் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க. பட் நம்ம குரூப் ப்ராஜெக்ட் மாதிரி தான் பண்ணோம். அண்ட் ரொம்ப ஆசையாக ஒரு க்ரேஸி ஐடியாவை எப்பவுமே ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அந்த க்ரேஸி ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்துட்டு யூ நீட் அ குட் டீம். நம்ம எல்லாமே வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட் டூ வித் தி ஆர்ட் டீம். செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் வந்துட்டு உள்ளே வந்தால் என்ன நடக்கும், எப்படி நடக்கும்லாம் தெரியாது. பட் அந்த கதை சொல்லும் போது அஸ்வின் ப்ரோ சொல்லிட்டாரு. அண்ட் அந்த மாதிரி ஒரு க்ரேஸியான ஒரு பிரம்மாண்டமான சிஜி ரியல் லைஃப்க்கு கொண்டு வந்ததுக்கு பிக்சல் லைட் ஃபாசில் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பேஷண்ட்டாக இருந்திருக்கேங்க. நம்ம சொல்கிற ஏதோ ஒரு ஐடியாலாம் சொல்லுவோம், இப்படியெல்லாம் போயிட்டு கேமரா இங்கே மாறணும், நான் இங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே நான் ஒருத்தராக வேறு மாதிரி மாறணும்லாம் சொல்லும் போது அதுக்கு ஒரு வாட்டி கூட இல்லை முடியாது, இது கஷ்டம், அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல், ஹெசிடேஷனே இல்லாமல் ரொம்ப சப்போர்ட்டிவாக
ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக அண்ட் அதுவும் ஷார்ட் டைம் எல்லாம் ஒரு பிக் டைம் நம்ம வந்துட்டு அவர் கொடுக்குற டைம் ஃப்ரேம்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்கும். அந்த அநியாயமான டைம் ஃப்ரேம்க்கெலாம் அவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் மணி சார் எனக்கு ரொம்ப சூப்பராக மணி அக்கௌண்ட்டில் வந்தது எல்லாமே மணி சார்னால தான். ஸோ மணி சார் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ டான பேமெண்ட் எந்த ப்ரொடக்ஷனும் தர மாட்டாங்க. 100% கேரண்டீடாக சொல்கிறேன். கான்ட்ராக்ட் படி டைம் படி ப்ராப்பராக எனக்கு வந்துட்டு மணி சார் தான். தேங்க்யூ மணி சார். மணி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மணி. அண்ட் அப்புறம் அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் சில ஆங்கிளில் நான் அழகாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா அது ஸ்ருதினாலையும். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி. ஸ்ருதி நான் ஒரு பார்டெண்டராக நான் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்டெண்டராக நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணேன். நான் நிஜமாகவே பார்டெண்டிங் கிளாஸஸ்லாம் போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் மின்னல் அடிக்கிறது சாங்கில் வந்துட்டு கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க. பட் ஒரு பார்டெண்டரை வந்துட்டு எவ்வளோ டிஸ்டிங்க்டாக அழகாக காமிக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக நமக்கு வந்துட்டு ஸ்ருதி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க. ஸோ ஒருத்தரும் ஒரு ஸ்டைல் தரணும். அந்த ஸ்டைல் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு டிஸ்டிங்க்டாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஸ்ருதி. இந்த படத்தை நீங்கள் கலர்ஃபுல்லாகவும் ஆக்கியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சாம்சியஸ் சார், அவர் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே ஐ திங்க் கொஞ்சம் சாரி நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன். பட் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. சாம்சியஸ் சார் வந்துட்டு எப்போவுமே அடி வெட்டு குத்து அந்த மாதிரி படத்தில் தான் நம்ம நிறைய கேட்டிருப்போம். இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு லவ், ஹாப்பினஸ், ஃபன், ஜாலியான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாம்சியஸ் சார். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு டைம் கூட எந்த காஸ்ட் மெம்பரும் என்னை ஒரு டெபியூட்டண்ட்டாக என்னை ஃபீல் பண்ண வைக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு காஸ்ட் மெம்பர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சீனியர், ஜூனியர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நான் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கலாம் யாருமே அப்படி ஃபீல் பண்ண வைக்கவே இல்லை. அண்ட் அதனாலே என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எங்கேயுமே அடி வாங்காமல் ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் கிடச்சிது. ஸோ அது நான் எப்படி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்னா, விச்சு சார் தேங்க்யூ ஸோ மச். பக் சார், எங்கள் படத்தோட மெயின் கேரக்டர் பக் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து ஷார்ட்டுக்கு நடுவில் அப்பப்போ வந்து ஏதாவது ஒன்று நான் சார்கிட்ட போய் சொல்லுவேன், சார் இது ஓகேவா, இது நான் பண்ணது ஓகேவா, அண்ட் ரீஅஷூரன்ஸும் தருவார். அதே டைம் அந்த சீன் வந்துட்டு ரெண்டு பேருமே ரிஹர்ஸ் பண்ணுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சீனுக்கு முன்னாடி அந்த சீனை ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேக்கில் எடுக்கிறது ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயம். பட் ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு டைலாக் சீனாக இருக்கட்டும், பக் சார் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாரு. நான் வந்து இல்லை அந்த ஒரு டைம் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு ஆக்டராக ஒரு ஆக்டரும் ஒரு மெத்தட் இருக்கும். பட் பக் சார் வந்துட்டு அந்த சீனுக்குள்ளே இன்வால்வ் 5 மினிட்ஸ் முன்னாடியே போகிறது வந்துட்டு இட் ஹெல்ப் மீ அ லாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். வினோத் ப்ரோ வந்து ஒன்ஸ் அகெயின் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். எனக்கு வினோத் ப்ரோ ரொம்ப வருஷமாக தெரியும், படங்கள் பார்த்து, ரியல் லைஃப்பில் தெரியாது. ஆனால் இந்த படம் இருக்கும்போது வினோத் ப்ரோ வந்து அந்த ஷேடில் இந்த மாதிரி ஒரு ஃபன்னான கேரக்டரை நீங்கள் கண்டிப்பாக நான் வருவேனில் பார்த்துருப்பீங்க. நான் வருவேன் சாங்கில் வினோத் ப்ரோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அண்ட் ஹீஸ் டன் சச் அ கிரேட் ஜாப். அவர் நம்மளை ரொம்ப என்டர்டெயின் பண்ண போகிறாரு. நான் கண்டிப்பாக உங்களை ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு வினோத் ப்ரோவும் இந்த படத்தில் டெபியூட்டன் தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவர் டெபியூட்டண்ட்டான ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காரு. ஸோ வினோத் ப்ரோ கலக்கிட்டார். தேங்க்யூ ஸோ மச் வினோத் ப்ரோ. ரேஷ்மா, மை அதர் ரஜினி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் த சாம் ஃபார் ரஜினி. ரேஷ்மா, அது ஃப்ரம் பேப்பர் டு ஸ்க்ரீன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம் ரஜினி கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் it's meant for you. You are meant to play Rajini. Thank you so much, Reshma. And my favorite actor I've ever worked with and will ever work with, Samyukta. Thank you so much for being ரொம்ப ரொம்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சாங்கில் கிஸ்ஸு, இன்னொரு சாங்கில் வந்துட்டு நிறைய டச்சிங் இருக்கும். பட் எதுவுமே வல்கரான எதுவுமே கிடையாது. படத்தில் வந்துட்டு
நீங்கள் நினைக்கலாம் பாட்டு ஸ்டார்ட் பண்ணுறது போதே வந்துட்டு நம்ம கிஸ்ஸுட ஆரம்பிக்கிறோம். பட் இட்ஸ் ஒன்லி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தர் லவ் பண்ணி அவங்க டேட்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் கை பிடிக்கும் போது ஒரு மேஜிக்கல் ஃபீல் வரும், ஒரு ஸ்பார்க் வரும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஹக் பண்ணும்போது ஒரு பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணும்போது ஒரு சாங் மண்டலில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் நம்மளும் எடுத்திருக்கோம். அண்ட் பட் நம்ம படத்தில் வந்துட்டு வேறு ஜானர்லேயே சீன்ஸ் இருக்குது. அண்ட் நான் எப்போ நர்வஸ் ஆனாலும், எப்போ ஒரு மாதிரி நடுங்கினாலும், எப்போ ஒரு நம்ம டேரக்டர் வந்துட்டு மேடாக யோசிக்கிறனால மேடாக எதாவது கேட்பார். இந்த கண்லேருந்து தண்ணி வந்து இந்த கண்லேருந்து சிரித்து இந்த ஐப்ரோ கீழே விழுந்து இந்த 2 காதும் இப்படி ஆடணும் அப்படின்னு ஒன்று கேட்டால் யார் இருந்தாலும் அப்படி ஆயிடுவாங்க. ஆனால் அந்த டைமில் எனக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் செகண்டரியாக வச்சுட்டு எனக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுத்து என்னை சப்போர்ட் பண்ணி ஒரு பிக் பேக் போனாகவும் இருந்திருக்காங்க, ஒரு பிக் சப்போர்ட்டராக இருந்திருக்காங்க, என்னோடய பிக்கெஸ்ட் ஷியர் லீடராக வந்திருக்காங்க ஃபார் எவ்ரி சீன். தேங்க்யூ ஸோ மச் சம்யுக்தா ஃபார் ஆல் த லவ், த கம்ஃபர்ட் அண்ட் த சப்போர்ட். I've worked with the star, so thank you சம்யுக்தா. பிரியா கேரக்டர் வெறும் ஒரு பிரியா கேரக்டராக இருந்தது. அந்த பிரியா கேரக்டருக்கு லைஃப் கொடுத்து, அந்த பிரியா கேரக்டருக்கு மீனிங் கொடுத்து, அந்த பிரியா கேரக்டர் எங்கேயோ கூட்டிகிட்டு போனது ஐ வுட் ஆல்சோ சே சம்யுக்தா as a big part in it. So thank you so much சம்யுக்தா, you did a great job. I'm so excited நம்ம சீன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு. I think thank you பிரவீன் ப்ரோ, thank you for தி எடிட். நீங்கள் கொடுத்த நிறைய வேல்யூபிள் ஃபீட்பேக்னால நம்ம ஷூட் ஸ்டைலே சில டைம்ஸ்லாம் மாற்றிருக்கோம். அண்ட் நீங்கள் கொடுத்த அந்த விஸ்டம் ஹஸ் ஹெல்ப்ட் அஸ் அ லாட். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம மெயினாக வந்து இந்த படத்தில் நான் 2 சாங் பண்ணியிருக்கேன். அண்ட் அது நீங்கள் 2மே பார்த்தீங்க. இந்த 2 சாங் பண்ணது பிருந்தா மாஸ்டர்னால மட்டும்தான். பிருந்தா மாஸ்டர் வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் பிருந்தா மாஸ்டர். நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த 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 வீடியோ பைட் என்னை அழ வச்சிருச்சு. ரொம்ப 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 நன்றி. நீங்கள் ஒரு யார் இந்த ஆர்டிஸ்ட் அப்படிலாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. நீங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா பார்ப்பீங்க. ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷனே இல்லாமல் நீங்கள் ஒன்று சொல்லித்தரது வந்துட்டு மாஸ்டர், நீங்கள் வந்து கடவுள் மாதிரி மாஸ்டர். ஸோ நீங்கள் என்னோடய கடவுள். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக எனக்கு சொல்லி கொடுத்து, ரொம்ப பேஷண்ட்டாக இருந்து நீங்கள் எனக்குன்னு ஒரு ஸ்டைல், என்னோடய ஸ்டைல் நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சிங்க. நான் தான் என்னோடய ஸ்டைல் கண்டுபிடிக்கணும், ஆனால் நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சிங்க. பட் தேங்க்யூ பிருந்தா மாஸ்டர், லவ் யூ ஸோ மச். அப்புறம் ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நான் இதை ஒன்று சொல்லிடுறேன். என்னோடய ஹேர் நீங்கள் மறுபடியும் நான் சில சீன்ஸில் அழகாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா என்னோடய முடியினால் நான் வந்துட்டு தனானா ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய ஹேர் ஸ்டைலிஸ்ட், அவர் ஃபுல் டைம் என்னோட இருந்தார். ரொம்ப ரொம்ப நன்றி தனானா. அண்ட் செட்டுக்கு போகிறது, செட்டுக்கு வந்துட்டு ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்றதுக்குள்ளே ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ்க்கெலாம் அல்லூட்டுறோம். அண்ட் ஆர்டிஸ்ட்லாம் வெளில போய் ஒரு ஆர்டிஸ்ட் சாப்பிட்டாங்களா, இப்போ கூட ப்ரெஸ் மீடியா எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்களா, எப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ முடிக்கலாம், இந்த பேமெண்ட்டு அந்த பேமெண்ட்டு, பேட்டா, பெட்ரோல் சார்ஜு, கன்வீனியன்ஸு எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபுல் டேவோட ப்ரெஷரே அவங்கக்கிட்ட தான் இருக்கும். இன்றைக்கி பெர்மிட் இருக்கா, பெர்மிட் இல்லையா, அவுட்டோர் ஷூட்டா, இன்டோர் ஷூட்டா, இந்த டென்ஷன் எல்லாமே டென்ஷனே இல்லாத மாதிரி ஹேண்டில் பண்ண விக்கி ப்ரோக்கு தேங்க்யூ ஸோ மச். விக்னேஷ் ரத்னம் ப்ரோ, எங்கே இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ, சூப்பர் டூப்பர். அண்ட் ஹரினா இங்கே இருக்காரான்னு தெரில. பட் ஹரியண்ணா கூட சூப்பராக ஒன் பண்ணார். ஸோ தேங்க்யூ விக்னேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஹரினா. அண்ட் எல்லாருக்கும் நன்றி. ஐ திங்க் எல்லாருமே இது பண்ணிட்டேன். பட் சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச். சுந்தர் அங்கிள் வந்துட்டு நான் ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கேன். பட் அவர் என்னை பார்த்த கொஞ்ச நாள்லேயே அவர் என்னை நம்பி இது ஓகே சொன்னதுக்கும் தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ் அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ், ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்டரில் பாருங்கள். நான் உங்கள் சத்தியம் பண்ணுறேன், நான் பண்ணுற படங்கள் எல்லாமே என்டர்டெய்னிங்காக இருக்கும். என்னோடய ஃபுல் 100% தரேன். ஏதாவது நான் சரியாக பண்ணலன்னா நீங்கள் ஓப்பனாக என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உள்ளே நான் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அது பண்ணாமல் இல்லை நான் பண்ணணுன்னா நான் பண்ணுறேன். அண்ட் சத்தியம் பண்ணுறேன், நெக்ஸ்ட் என்னோடய கெரியர் கிராஃபில் உங்கள் எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஃபிலிம்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன். அண்ட் ஐ வில் கிவ் மை பெஸ்ட், ஐ வில் கிவ் மை 100%. அண்ட் இந்த கெரியர்
என்னோட டைம் லைன்ஸ் என்னோட எல்லாமே புரிஞ்சுட்டு எனக்கு எனக்கு எப்போவுமே சப்போர்ட் கொடுத்து எனக்கு எப்போவுமே லவ் கொடுத்த என்னோடய அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கே பார்க்குறீங்களோ அம்மா அப்பா லவ் யூ ஸோ மச். அண்ட் பில்லா என்னோட நாய் லவ் யூ. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். கடவுளுக்கு நன்றி, உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் தான் என்னோடய கடவுள், நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் நான் பேசுகிறதுலாம் எப்படி போய் ரீச் ஆக போகுது, நான் என்னோடய படங்கள்லாம் எப்படி ரீச் ஆக போகுது, எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ என்னை நல்லா பார்த்துக்கோங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். லவ் யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ எவ்ரி ஒன்.